கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நீட் அப்படின்னாலே பிரச்சனை. நீட்டுனா பிரச்சனை இல்லை. நீட்டும் தமிழ்நாடும் சேரும்போது மிகப்பெரிய பிரச்சனை. இது வேற ஒரு நீட் பிரச்சனை. இது நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரச்சனை. நீட்டுங்கிற பரீட்சை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் இந்த மருத்துவத்துக்கு எம்பிபிஎஸ் படிப்பதற்கு இந்த நீட்டுங்கிற பரீட்சையை குவாலிஃபை ஆகி உள்ளே வரணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நீட் வந்து மொத்தம் 3 இருக்குது. நீட்டுன்னு சொல்கிறது அண்டர் கிராஜுவேட்டுக்கு. நீட் பிஜின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அடுத்து மேற்கொண்டு போஸ்ட் கிராஜுவேட் படிப்புக்காக. அதுக்கப்புறம் நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீட் எஸ்எஸ்ன்னு. இப்போ நம்ம பேச போகிறது வந்து நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒன்று இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அது என்னங்கிறத விளக்கிறதுக்காக தான் இது. விரிவான ஒரு கட்டுரை சவுத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மேகசினில் வந்திருக்கு. அதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு புரியும் விதமாக இந்த நீட் எஸ்எஸ் அப்படிங்கிறத விளக்க முயற்சிக்கிறேன். பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீட் அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்போ மொத்த சீட்டில் 85% அந்த மாநிலத்துடையது. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் மொத்தமாக 1000 சீட் இருக்குதுன்னு வச்சுங்க. 850 சீட்டு தமிழ்நாட்டுக்கு. இதுதான் இப்போதைக்கு நடைமுறையில் இருப்பது. 150 சீட், அதாவது 15% சீட்டை மத்திய கோட்டா அப்படிங்கிறதுக்குள்ளே அனுப்பிச்சிடணும். ஸோ இப்படி மத்திய அரசு வந்து ஸ்டேட்டாக போய் அங்கங்கே இருக்கக்கூடிய சீட்டுகளில் 15% எடுத்து சேர்த்து ஒரு பெரிய ஒரு பூல் ஒன்றை உருவாக்கிக்கும். மாநிலம் வந்து அந்த 850 சீட்டை மாநில கோட்டா அவங்க ஃபில்லப் பண்ணிப்பாங்க. இந்த மத்திய கோட்டா வந்து மத்திய அரசின் மருத்துவக் கல்லூரிகளுடைய இடம், ப்ளஸ் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் திரட்டி கொண்டு வந்த இடம், அது மத்திய கோட்டா அப்படின்ட்டு அங்கே அது ஃபில்லப் ஆகும். இதுவே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், நாங்கள் எதுக்கு 15% உனக்கு தர வேண்டும், நீ என்ன செய்தாய், வரி கட்டினாயா, வட்டி கிஸ்தி அப்படின்லாம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி, சினிமாவில் வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு வந்தீங்கன்னா இங்கே இந்த மாநில கோட்டா மத்திய கோட்டாவே கிடையாது. பொதுவாக எல்லாமே ஆல் இண்டியா கோட்டா தான். 100% ஆல் இண்டியா கோட்டா. ஆனால் அங்கேயும் தமிழ்நாடு ஸ்பெஷல் என்று ஒன்று இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பயங்கர போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சுன்னா, எங்களுக்கு நீங்கள் தனியான கோட்டா கொடுக்க வேண்டாம், ஆனால் 50% ஆஃப் த இடங்கள், 50% இடங்கள் எங்களுக்கு இன் சர்வீஸ் கோட்டா என்று தந்துவிட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டாக்டர்களாக மருத்துவர்களாக வேலை செய்பவர்கள் மட்டும்தான் இந்த இடங்களுக்கு எலிஜிபிள். புரியுது இல்லையா? நீங்கள் அரசு மருத்துவமனைகள் இருக்குது, தனியார் மருத்துவமனைகள் இருக்குது. தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அல்லது சொந்த ப்ராக்டிஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து அப்போலோலையோ காவேரிலையோ மியாட்லேயோ வேலை செய்கிறீங்க, அல்லது நீங்களே ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன் சர்வீஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியாது. இன் சர்வீஸ் கோட்டாக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அதிலோட இருக்கக்கூடிய மருத்துவமனை, அதில் வேலை செய்பவர், அல்லது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வேலை செய்பவர், அல்லது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வேலை செய்பவர், நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் வேலை செய்பவர் அப்படின்னு கவர்மெண்ட்டுடைய மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல் அல்லது ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய மருத்துவருக்கு மட்டும்தான் இந்த 50% இடங்கள். ஆனால் எல்லோரும் நீட் எஸ்எஸ் எழுதணும், நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எழுதி அதில் ஒரு கட் ஆஃப் அந்த மெடிக்கல் கவுன்சில் ஒன்று சொல்லிடும், இதுதான் கட் ஆஃப், இதுக்கு மேலே இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த இடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடும். அப்படி கிடைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம ஆட்கள் அப்ளை பண்ணுவாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சரி, இந்த மாதிரி வேறு ஏதாவது மாநிலத்தில் இருக்கா? பாதிக்கு பாதி இடங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் இவர்களுக்கு இருக்கா? அந்தந்த மாநிலத்தில் இன் சர்வீஸ்க்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அளவுக்கு யாருமே பண்ணுறதில்ல. மிகச்சில இடங்கள் வந்து எங்களுடைய ரூரல் டாக்டர்ஸுக்காக அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸும் அதிகம், 400 சொச்ச இடங்கள். அந்த 400 சொச்ச இடத்துல பாதி இடம் பாருங்கள், மொத்த இடம் வந்து 438 இடங்கள். இந்த 438ல் பாதி 219. 219 இன் சர்வீஸ் டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 438 கவர்மெண்ட் ஸ்பெஷாலிட்டி சீட்டில் 219 இன் சர்வீஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸுக்கு
தமிழ்நாட்டில் இருக்கிற இன் சர்வீஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸுக்கு, மீதி 219 ஆல் இண்டியா கோட்டாவுக்கும். ஏன்னா இங்கே மாநில கோட்டான்னு ஒன்றுமே கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ என்னாச்சுன்னா இந்த 219 இடங்களுக்கு நீட் எஸ்எஸ் முடிஞ்சு அவங்க வந்து அலோகேஷனுக்கு போகிறாங்க. வெறும் 68 இடங்கள் தான் ஃபில் ஆகுது. 219 இடத்துல 68 இடம் தான் ஃபில் ஆகுது. அந்த கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவர்கள், எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டு கவுன்சிலிங்க்கு போனவர்கள், அதில் ஃபில் ஆனவர்கள்னு பார்த்தா 68 தான். அப்போ என்ன ஆகுது, மீதி 151 இடங்கள் ஃபில் ஆகாமல் இருக்குது. இந்த ஃபில் ஆகாத 151 இடத்துல உடனே ஒரு வழக்கு வருது. இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கு மேலே எம்டி அல்லது எம்எஸ் முடிச்சுட்டு அதுக்கும் மேலே நெக்ஸ்ட் லெவல் டிகிரி டிஎம் அப்படிங்கிற பேரால் அது அழைக்கப்படுகிறது. டிஎம் கார்டியாலஜி, டிஎம் நியூராலஜி, டாக்டர் ஆஃப் மெடிசின் அப்படிங்கிறது குறிக்குது. டிஎம் நெஃப்ராலஜி, டிஎம் மெடிக்கல் ஆங்காலஜி, எம்சிஹெச் நியூரோ சர்ஜரி, எம்சிஹெச் யூராலஜி, எம்சிஹெச் பிளாஸ்டிக் சர்ஜரி, இதெல்லாம் தான் கோர்சஸ் அவைலபிள். இந்த கோர்ஸ் வந்து ஹைலி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ். இவங்களால் வந்து ரொம்ப சிக்கலான வியாதிகளையும் அட்வான்ஸ்டு சர்ஜரிஸையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு 151 இடங்கள் காலியாக இருக்கு இல்லையா? இந்த காலியாக இருக்கக்கூடிய இடங்கள் என்ன நடக்குதுன்னா, இந்த காலியாக இருக்கிற இடங்களை நாங்களே வச்சுப்போம், பிற்பாடு இந்த மெடிக்கல் கவுன்சில் வந்து கட் ஆஃப் குறைக்கும் பொழுது நாங்கள் இன்னொரு கவுன்சிலிங் பண்ணுவோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த சில பேர் தான் நீட் எஸ்எஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணி, இந்த இடத்த இவங்க சும்மா காலியாகவே 151 இடத்த வச்சுக்கிட்டு இருந்தா நாங்கள் இன் சர்வீஸ் டாக்டர்ஸ் கிடையாது, ஆனால் எங்களுக்கான வாய்ப்பு பறிபோகுது, அந்த இடம் வீணாக போகுது, அதனால் அந்த இடங்களையும் மத்திய கோட்டாவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா தமிழகத்தை சேர்ந்த சிலர் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுது. அது ரெண்டு பக்கமும் ஆப்வியஸ்லி எல்லாரும் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ வந்து நீதிபதிகள் பிஎஸ் நரசிம்மா, அலோக் ஆராதே 2 பேர் முன்னாடியும் இது வருது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதோட கூட இன்னொருத்தங்க சேர்ந்துக்கிறாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் டிஎன்எம்ஓஏ அப்படிங்கிறவங்க இந்த வழக்கில் தங்களையும் சேர்த்து கொள்ளணும் அப்படின்ட்டு அவங்க சேர்ந்துக்கிறாங்க. டிஎன்எம்ஓஏ யார் அப்படின்னா, இது சொல்கிறத பார்க்கும்பொழுது அவர்கள் அரசு மருத்துவமனையில் வேலை செய்பவர்களுடைய அசோசியேஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசும் இந்த 151 இடங்களை மத்திய தொகுப்புக்கு உள்ள சேர்க்கிறத எதிர்க்குது, இந்த டிஎன்எம்ஓஏயும் எதிர்க்குது. இந்த சீட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுடைய இன் சர்வீஸ் ரிசர்வேஷன் பாலிசி பாதிக்கப்படும், மாநில உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு என்ன சொல்லுதுன்னா, அப்படியெல்லாம் முடியாதுங்க, உங்களால் வந்து அட்மிட் பண்ண முடியல, நீங்கள் வந்து ஜூலை 28க்குள்ளாக இந்த இடங்களை நிரப்பவில்லை என்றால் இது ஒட்டுமொத்த ஆல் இண்டியா கோட்டாவுக்குள்ளே அதை அனுப்பிவிட்டு அங்கே வந்து இந்த கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா, அதுக்கு இந்த சீட்டையும் சேர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அவங்களாலையும் அது நிரப்ப முடியலன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும், யார் மத்திய கோட்டாவால் முடியலை அப்படின்னா அவங்க குவாலிஃபிகேஷன் மார்க்கை குறைப்பாங்க. அப்படி குவாலிஃபிகேஷன் மார்க்கை குறைச்சா உடனே தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சுன்னா, என்னங்க நியாயம், எங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு 100க்கு 90 மார்க்குக்கு மேலே வந்தால் தான் நீ ரொப்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நிரப்பிக்கிட்டே வந்துட்டோம், இவ்வளோ சீட்டு காலியாக இருக்குது, சரி நீ குடுன்னு வாங்கிக்கிற, நீ 90க்கு மேலே இருக்கிற உங்கள் ஆளுங்களை வச்சு நிரப்புற, அப்பையும் காலியாக இருக்குது, அப்போ நீ உடனே சரி அப்போ 80லேருந்து மேலே இருக்கிறவங்கள வச்சு நிரப்பலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ நல்லா இருக்கே, எங்கள்கிட்ட வந்து ஒரு லாலிபாப்பை கொடுத்துட்டு நீங்கள் சீட்டெல்லாம் அள்ளிக்கிட்டு போன மாதிரி ஆகிடுதே, அந்த 80%ங்கிறத எங்கள்கிட்டே கொடுத்துருந்தா நாங்களே நிரப்பியிருப்போமே அப்படிங்கிற ஒரு நியாயமான வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. உடனே உச்சநீதிமன்றம் சரி அப்படி நடந்ததுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற அந்த 151 சீட்டு அந்த மொத்த தொகுப்பில் நான் உங்களுக்கு ஒரு 100 சீட்டு நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், ஸோ நீங்கள் வந்து அதை ஃபில்லப் பண்ணிக்கங்க, 50%ன்னு சொல்கிறாங்க,
டோட்டல் 50% ஆஃப் தி இன் சர்வீஸ் கோட்டா. அது 50%ங்கிறது என்ன கணக்கில் வைக்கிறது? 200 சொச்சம்னா 100 சொச்சம் வரும். அல்லது நீங்கள் சப்மிட் பண்ண 151ல் 50%னா 75 ஆகும். சரி, ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கு போகுது, ஒரு பார்ட்டை நான் உங்களுக்கு திருப்பி தரேன். இன்கேஸ் கட் ஆஃப் இஸ் ப்ராட் டவுன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த சீட்டை எடுத்து தரேன், நீங்கள் வந்து அதை திரும்பி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கொடுக்குற இந்த தீர்ப்பு இந்த ஆண்டுக்கான ஸ்பெஷல். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டோமேட்டிக்காக இதே தான் நடக்குங்கிறது அல்ல. இந்த ஆண்டு இவ்வளவு இடங்கள் காலியாக இருப்பதன் காரணமாகவும் அது வீணாக போய்விடக்கூடாது. இது வந்து ஒரு காமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுக்கே இது முக்கியமானது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி அப்படியே சீட்டு பாக்கி இருக்கிறதெல்லாம் அப்படியே மத்திய தொகுப்புக்கு வரும், மத்திய தொகுப்புக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அல்ல. இந்த ஆண்டுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் என்னாச்சு, மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் நடக்காமல் இருந்தது. இப்போ நீங்கள் அதை ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ நாளைக்கு தான் அதை காக்க வைக்கிறது? இந்த சீட்டையும் எடுத்துக்கிட்டு ப்ளீஸ் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து நம்ம ஊரில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. டிஎன்எம்ஓஏ வந்து என்னுடைய சஸ்பிஷன் அது வந்து திமுக ஆட்களால் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து 2 பேரும் ஒரே மொழியை பேசுகிறாங்க. டிஎன்எம்ஓஏவும் திமுகவும் ஒரே மொழியை பேசுகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. டிஎன்எம்ஓயோடைய வழக்கறிஞர் யாருடா அப்படின்னு பார்த்தா யார் வேணாலும் வழக்கறிஞராக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து திமுக எம்பி வில்சனாக வேற அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சேர்த்து கொள்ள வேண்டியது. அதனால் டிஎன்எம்ஓஏவே வந்து ஒரு திமுக ஆர்கனைசேஷனோ அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதோடைய ஒரு ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி டாக்டர் எம் அகிலன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அவர் திமுககாரரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து தாவேக அரசு தான் தவறு செய்து விட்டது, நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவை ஃபில்லப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் கோட்டாவை நீங்கள் ஃபில்லப் பண்ணியிருக்கணும். நீங்கள் அவசரமாக போய் நீங்கள் வந்து உங்களுடைய 50% கோட்டாவை நீங்கள் முதல்ல ஃபில்லப் பண்ண போய் அது ஹை கட் ஆஃபாக இருந்த காரணத்தினால உங்களால் 68 சீட்டை மட்டும்தான் ஃபில்லப் பண்ண முடிஞ்சு, அதன் காரணமாக 181 சீட்டு தொக்கி நின்று அதை அவங்க வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேஸ் போடுறதுக்கான வழியாக இருந்துச்சு. மாறாக நீங்கள் வந்து எங்கள் கவுன்சிலிங் நாங்கள் இப்போ பண்ணலைங்க, ஆல் இண்டியா கோட்டாவை முடிங்க, நீங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பண்ணுறோம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா 2-3 அட்வான்டேஜ் வந்திருக்கும். ஒன்று, அவங்களாலையும் ஃபில்லப் பண்ணியிருக்க முடியாது, அவங்களே கட் ஆஃபை கீழே இறக்கியிருப்பாங்க. அவங்க கட் ஆஃபை கீழே இறக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோடதை ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு இந்த டிஎன்எம்ஓஏ சொல்கிறாங்க. பட் இங்கே இவருங்க நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, கிடையாது, நாங்கள் செஞ்சது ரைட்டு தான், இப்படி நாங்கள் செஞ்ச காரணத்தினால எங்களுக்கு வந்து இந்த ஒரு 50% சீட்டு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சென்ற ஆண்டுகளெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் அப்படின்னு ஒரு டேட்டாவை வந்து அருள்ராஜ் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னவோ ஒழுங்கு மாதிரி பேசுகிறீங்க, 2025 திமுக அரசு 145 சீட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு ஃபில்லப் பண்ண முடியாமல். 2024 119 சீட்டை திருப்பி கொடுத்துருக்கு. இப்போ நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 151 கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு 75லேருந்து 100 சீட்டு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கை வச்சு பார்த்தீங்கன்னா போன ஆண்டு எப்படி நீங்கள் 145 சீட்டை கொடுத்தீங்க? நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு யூனியன் கவர்மெண்ட் வந்து குவாலிஃபைங் பர்சன்டேஜில் குறைச்சி ஆல் இண்டியா மெரிட் லிஸ்ட்டில் ஃபில்லப் பண்ணி முடிச்சிட்டாங்க போன ஆண்டு. ஆனால் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு ஒரு 50% கிளாபேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்கள் உங்களுடைய டேட்டாவை பாருங்கள் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு நியாயம்தான். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து டிஎம்கேலேருந்து ஸ்டாலின் ஒரு நீண்ட ஒரு நோட்டு கொடுத்துருக்காரு. அது யாருன்னா அகிலன் சொன்னதே தான், வில்சன் ஆர்கியூ பண்ணதே தான். ஸோ அவங்கள வந்து ஒரே ஈகோ சிஸ்டம் அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். முதல்ல எனக்கு வந்து இந்த இன்சர்வீஸ் ரூல் மேலேயே ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இது எதோட நீங்கள் சேர்த்து வச்சு பார்க்கணுன்னா, தமிழக அரசில் இன்சர்வீஸ் கோட்டாவை பயன்படுத்தி இடங்களை பெற்று படித்து விட்டு அதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ரூல் இருக்குது. என்னென்னா இதற்கான செலவு அரசு கிட்டத்தட்ட ஒரு சீட்டுக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு செலவு பண்ணுது.
ஆனால் நீங்கள் என்ன கிட்டத்தட்ட ஒரு பாண்ட் எழுதிக்கிறீங்க, நான் தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனையில் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சமீபத்தில் அறப்போர் இயக்கம் வந்து ஒரு ஃபுல் டேட்டா கலெக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. எவ்வளோ மருத்துவர்கள் அரசு கோட்டாவில் இன்சர்வீஸ் கோட்டாவில் படிச்சுட்டு லீவ்னு போட்டுட்டு லாங் லீவ் போட்டுட்டு ஓடி போயிட்டு ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸை கொடுத்து இவர்களிடமிருந்து நீங்கள் பணத்தை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் இன்சர்வீஸ் ப்ராக்டிஷனர்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. அதை ஏற்றுக்கொண்டு சில பேர் படித்து விட்டு குவாய்ட்டாக அவங்க வந்து வெளில வந்துடுறாங்க. அப்போ அதை நீங்கள் எப்படி ப்ளக் பண்ண போகிறீங்க லூப் ஹோல்? ஒன்று. இன்னொரு விஷயம், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஏன் வந்து அரசில் பணியாற்றுபவர்களால் நீட்டில் நிறைய மார்க் எடுக்க முடியல? நம்ம வந்து இந்த நீட்டு மார்க்குங்கிறது எங்கெல்லாம் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று இருக்குது. கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், பணம் இல்லாத ஏழை மாணவர்கள், இவங்களாலலாம் வந்து நீட் அண்டர் கிராஜுவேட்டை கிராக் பண்ண முடியல. ஏன்னா இவங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பின்னணியிலேருந்து வராங்க. அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. இங்கேயும் பிஜி போயும் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அரசு வேலையில் இருக்கோம், எங்களுக்கு கட்டாயமாக வேலை செஞ்சாகணும், அரசு சும்மா வந்து எங்களை வந்து வேலையை செய்யாமல் எங்களுக்கு சம்பளம் தராது, அதே நேரத்தில் நாங்கள் நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் எங்களுக்கு குறைச்ச மார்க் வருது. வேற ப்ரைவேட் டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு தயார் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க ப்ராக்டிஸை குறைச்சிட்றாங்க, நிறையா நேரத்தை ஏற்படுத்திக்கிறாங்க, அதனால் அவங்க வந்து நிறையா நல்லா படித்து நிறையா மார்க் வாங்க முடியுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இதுவும் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது என்னென்ன இதில் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இன்சர்வீஸ் கோட்டான்னு 50% கோட்டா வைக்கிறது தவறானது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். 50% இதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இந்த 50%ன்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு வருஷமும் இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் லாஸ்ட் 3 வருஷத்து டேட்டாவை பார்த்தா தெரியுது. அப்போ நீங்கள் வந்து இதை 25%ஆக குறைச்சிட்டு மீதியை ஆல் இண்டியா கோட்டாக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர்களே அதில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படித்து வந்தால் அவங்க ப்ரைவேட்டில் இருந்தால் என்ன, அரசில் இருந்தால் என்ன, ப்ரைவேட்டில் இருந்தால் அவங்க சார்ஜ் பண்ண போகிறாங்க, நான் ஒத்துக்கிறேன் அதை. ஆனால் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு அது ஒரு வசதி தானே. நீங்களே வந்து முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே நம்முடைய மக்கள் போய் அவங்க வந்து சர்ஜரி பண்ணிக்க முடியும், காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சரி செஞ்சு கொள்ள முடியும். அப்போ உங்களுக்கு வந்து நம்முடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய மாநில மக்கள் நல்லா இருக்கணும்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படித்த டாக்டர்கள் அதிகமாக இருக்கணும். அதை ஊக்குவிக்கும் விதமாக உங்களால் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது பாருங்கள், 200 சொச்சம் சீட்டில் உங்களால் 68 தான் ஃபில்லப் பண்ண முடியுது. ஈவன் 25%ங்கிறது கொண்டு வந்தாலுமே அது ஜாஸ்தியாக இருக்கும். 15%க்கு உங்களால் வந்து 20%க்கு மேலே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதுதான் இங்கே 20-30% தான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியதுக்குள்ளே உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. மீதி எல்லாம் வீணாக போயிட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் அது சென்ட்ரல் தொகுப்புக்கு போகுது. சென்ட்ரல் தொகுப்பில் வந்து எவ்வளவு தமிழர்களுக்கு இடம் கிடைக்குதுங்கிற டேட்டாவை பார்க்கணும். பார்த்தா தான் இது வந்து உண்மையிலேயே தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களா, நமக்கு எதை எடுத்தாலும் நசுக்கப்படுகிறார்கள், பிதுக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத அந்த பாஷையை பேசி பேசி பேசியே இந்த தாழ்வு மனப்பான்மையில் உழலக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம். எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷனிசம், எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணு, எனக்கு கொடு. திஸ் இன்சர்வீஸ் கோட்டா லுக்ஸ் ரிடிகுலஸ் டு மீ, எஸ்பெஷலி இந்த லைட் ஆஃப் அது உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. லாஸ்ட்டு 3 வருஷத்தில், அதுவும் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நீட்டி முழக்கிட்டு வந்துடுறீங்கல்ல, அது இன்னொருத்தர் ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்ம சொல்லிடுறோம். அதாவது வந்து மே 4ஆம் தேதி நீங்கள் தோற்று போகிறீர்கள், 5ஆம் தேதியிலிருந்து அதோ பாடுறா பெண்கள் மீது பாதிப்பு அப்படிங்கிறீங்க. இப்போ 4ஆம் தேதி வரைக்கும் இருந்த பெண்கள் மீதான பாதிப்பு சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. 5ஆம் தேதியிலிருந்து யாரோ ஒருத்தன் ஆட்சிக்கு வந்து விட்டான் என்றால் அதே மாதிரி தான் போன ஆண்டு 145 சீட்டை சரண்டர் பண்ணியிருக்கேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வாயை திறந்தீங்களா? அது இப்பொழுது இருக்கிற அமைச்சர் சொன்னாதான் தெரியுது. அப்போதான் ஒழுக்க சிகரம் மாதிரி நாங்கள் 145 சீட்டு நாமளே கொடுத்துட்டு நீ 181 சீட்டை கொடுக்கிறாயே அப்படின்னு சொல்கிறீங்க. பேசுகிறதெல்லாம் வந்து திமுகவிடமிருந்து ஒரு வார்த்தை வந்தாலும்
அது பொய் வார்த்தை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது இங்கே இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்த ஓவரால் பார்க்கும்பொழுது தமிழக அரசு இப்போ பண்ண முடியாது. இது யார் ஆட்சியில் இருந்தாலும் உடனே எல்லாம் போராட்டத்தில் குதிச்சிருவாங்க. இது சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தாலுமே உடனே போராட்டம் தான். பட் இன் ரியாலிட்டி எனக்கு வந்து வரும் ஆண்டுகளிலும் இந்த இடத்த, இந்த கோட்டாவை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த இன் சர்வீஸ் கோட்டா அப்படிங்கிறத குறைச்சி 50% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ், 50% ஆஃப் 438 சீட்ஸ் அப்படிங்கிறத குறைச்சி நிறைய மக்கள் பலனடையட்டும். எப்படியும் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எவென்ச்சுவலி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போய் இந்த சீட்டுகளெல்லாம் யாரோ ஒருத்தர் போய் வந்து உட்காந்துட போகிறாங்க. பட் நீங்கள் சும்மா சண்டை போடணுங்கிறதுக்காக மட்டுமே அதை தடுக்கணும்னு பார்க்குறீங்க. ஒவ்வொரு ஆண்டும் மொத்த தொகுப்புக்கு போய் யாரோ ஒருத்தர் அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை கிரேஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அதை விட்டுட்டு எனக்கு இது வந்து ஓரளவுக்கு இதை புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.